அஸ்ஸலாமு அலைக்கும். தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 3 தக்காளி பழம் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவிட்டு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இதுக்கு இது போதும். கொஞ்சம் இந்த அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, ஏலம், கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, வெங்காயம், இது கூட இஞ்சி ஒரு 4 வெள்ளைப்பூடு பல் இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 பட்டை வத்த. இப்போ இந்த கடைஞ்சி வச்ச தக்காளி பாசிப்பருப்பு இந்த கடைசெல்லாம் ஊற்றிடலாம். அவ்வளோதான், தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சாப்பாடு இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.